ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சில்லுன்னு இருந்தால் மட்டும் அது கூல்ட்ரிங்க்ஸ் இல்லைங்க. நம்ம உடம்ப எது குளிர்ச்சியாக வைக்குதோ அதுதான் கூல்ட்ரிங்க்ஸ். அந்த மாதிரி 2 கூல்ட்ரிங்க்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, வெயில் காலத்துலலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற கிர்னி பழத்தை வச்சு ஒரு ஜூஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருள்: ஒரு கிர்னி பழம், ஒரு வாழைப்பழம், ஒரு 10 சீட்லெஸ் கிரேப்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இப்போ கிர்னி பழத்துக்கு தோல் சீவிக்கலாம். தோல் சீவி முடிச்சாச்சு. இப்போ இதை 2ஆ கட் பண்ணி விதைகள் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஜூஸ் போடுறதுக்கு இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். கிரேப்ஸ் எல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியோட ஜூஸ் ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கிர்னி பழத்தெல்லாம் போட்டுக்கலாம். கூடவே வாழைப்பழத்தையும் நசுக்கி போட்டு அரைச்சிக்கலாம். இதுல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். இது நல்லா அரைப்படும் போது நல்லா திக்கா மில்க் ஷேக் பதத்தில் நம்மளுக்கு ஜூஸ் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அரைச்ச ஜூஸை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம வெட்டி வச்ச கிரேப்ஸையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு மேலே 1 ஸ்பூன் தேனை நல்லா ரவுண்டாக ஊற்றி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட சூப்பர் கூல் கிர்னி பழ ஜூஸு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இதில் ஐஸ் வாட்டரோ சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. கிர்னி பழம், வாழைப்பழம், கிரேப்ஸு, தேனுன்னு இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா ஐட்டமுமே ரொம்ப குளிர்ச்சியான ஐட்டம்ங்க. அதனால கூலிங் இல்லாமல் நம்ம குடித்தோன்னாலும் இது உள்ளுக்குள்ளே போய் நம்ம உடம்ப ரொம்ப கூலிங்காக வச்சுக்கும். சரி, அப்படியே இன்னொரு ஈஸியான கூல்ட்ரிங்க்ஸையும் பார்க்கலாம். அதுதாங்க வட சென்னையில் ரொம்பவே ஃபேமஸான பால் சர்பத். பால் சர்பத் செய்ய ரொம்ப ரொம்ப முக்கியமானது 2 ஐட்டம் தாங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த சர்பத் பாட்டில். இது ஊதா கலரில் இருக்கும். நாவல் பழ சர்பத் அப்படின்னு பாட்டிலில் போட்டிருக்கோம். கடைகளில் தேடி வாங்கிக்கோங்க. அடுத்தது பாதாம் பிசின். இது பார்க்க கல்கண்டு மாதிரி இருக்கும். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதில் ஒரு 4 துண்டு எடுத்துக்கோங்க. பால் சர்பத் செய்கிறதுக்கு இந்த பாதாம் பிசினை 1 நாள் முன்னாடியே ஊற வச்சிடணுங்க. இந்த 4 துண்டுக்கு 1 கப் தண்ணி தேவைப்படும். இப்போ நம்ம 1 கப் தண்ணியில் இதை ஊற வச்சிடலாம். அரை நாள் ஊறினதுக்கு அப்புறமா பாருங்க, நம்ம ஊற்றின தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லை. பாதாம் பிசின் நல்லா ஊறி கப்பு முழுக்க பாதாம் பிசின் தான் இருக்கு. இது டிரான்ஸ்பரண்டா, கலர்லெஸ்ஸா, பார்க்கறதுக்கு ஜெல்லி மாதிரி இருக்கும். நம்ம கல்கண்டு மாதிரி 4 துண்டு தான் போட்டோம் அப்படின்னாலும் இது ஊறினதுக்கு அப்புறமா சின்ன சின்ன துகள்களா அதுவே மாறிடும். இதை வச்சு நம்ம பால் சர்பத் செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு கிளாஸ்ல 3 ஸ்பூன் பாதாம் பிசின் போட்டுக்கலாம். அப்புறம் அதில் அதே அளவுக்கு நாவல் பழ சர்பத்தையும் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். இதை 1 ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டிங்கன்னா சர்பத்தெல்லாம் நல்லா கலந்து முழுக்கவே ஒரு வயலட் கலரில் மாறும். பாதாம் பிசின்லாம் அழகா துகள் துகளாக மேலே மிதக்கும். இதுக்கு மேலே 2 ஸ்பூன் தயிரோ இல்லைன்னா பாலாடையோ மேலே போட்டுட்டோம் அப்படின்னா இது இன்னுமே குளிர்ச்சி தருங்க. இதுக்கு மேலே கூடுதல் ஸ்வீட்னஸ்க்காக நம்ம சர்க்கரையும் மேலே தூவிக்கலாம். தேவைப்பட்டா நாவல் பழ சர்பத்தையும் மேல் டாப்பில் போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த பால் சர்பத் கிட்டத்தட்ட ஜிகர்தண்டா மாதிரி தாங்க. ரொம்பவே குளிர்ச்சியானது, அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது. வட சென்னை பக்கம்லாம் உடம்பு ஹீட்டால வயிற்று வலி வந்ததுன்னா இந்த பால் சர்பத்தை மருந்தாவே கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே குளிர்ச்சி தரும். ஃப்ரிட்ஜில் வைக்காமையே நம்ம உடம்ப கூலாக்குற 2 கூல்ட்ரிங்க்ஸை இந்த வீடியோவில் பார்த்தோம். இதெல்லாம் செஞ்சு நீங்களும் குடிங்க. இந்த ஹாட் சம்மர்லேருந்து உங்கள் உடம்ப பாதுகாத்துக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூல்ட்ரிங்க்ஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாஸ்டர் ஆஃப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.